தலைமேல் கரம் குவித்தே உனை கேட்க நான் சிரமே தாழ்மணி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என்றென்றும் உள்ள உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். எங்கள் பகைவர்கள் எங்களை ஒருபோதும் அடக்கி ஆள விடாதேயும். இஸ்ரவேலின் கடவுளே, எங்களுடைய இடுக்கண் அனைத்து நின்றும் எங்களை விடுவித்தருளும். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கியாலும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்வார்களா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும்
விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தணியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தல் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அன்பின் இறைவா, தவக்காலத்தில் இருக்கின்ற நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதல் தருகிறது. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் நோய்களை குணமாக்குகிறது. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய நோன்பும் ஜெபதப முயற்சிகளும் தான தர்மங்களும் இந்த தவக்காலத்தினுடைய அருளை மேன்மேலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உமது இரக்கத்திற்கு உகந்தவர்களாக வாழவும் பெரும் உதவியாயிருக்கின்றது. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் நல்லதொரு மனமாற்றம் பெற வேண்டும், உம்மை நோக்கி திரும்பி வர வேண்டும், உம்முடைய அருள் உதவிகளை பெற்று இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்கான அழைப்பினை தருகின்றேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற நல்ல உமது அன்பு மகனாக மகளாக வாழச் செய்தருளும். உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுப்பதின் வழியாக உம்முடைய சாட்சியாய் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கச் செய்தருளும். ஆமென். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நினிவே மக்கள் செய்த தவற்றை சுட்டி காட்டுகிறார் இறைவன். அந்த மக்களை அழிக்கப் போவதாக ஒரு எச்சரிக்கையை யோனாவின் வழியாக அவர்களுக்கு அறிவிக்கிறார். யோனாவும் நினிவே மாநகருக்கு சென்று அந்த மக்களிடத்தில் சொல்லுகிறார், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்பட போகிறது. நீங்கள் செய்த குற்றங்களுக்கு, தவறுகளுக்கு, தீமைகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தண்டனையை தரப்போகிறார் என்கிற செய்தியை யோனா அறிவிக்கின்றார். இந்த செய்தியை கேட்டவுடனே இந்த மக்களுடைய மனநிலையை பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இறைவனை விட்டு விலகிச் சென்றவர்கள், இறைவனுடைய கட்டளைகளை மீறி நடந்தவர்கள், ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிற போது, ஒரு இறைவாக்கினர் யதார்த்தமான உண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற போது அந்த நற்செய்தியின் உண்மைத்தன்மையை அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நற்செய்தியாளருக்கு, அந்த இறைவாக்கினருக்கு அவர்கள் செவி கொடுக்கிறார்கள். அதனால்தான் இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் யோனா அறிவித்த நற்செய்தியை நம்பினார்கள். உடனடியாக நோன்பிருக்கத் தொடங்குகிறார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை எளிமையாய் தாழ்ச்சியாய் சாக்கு உடையை உடுத்திக் கொள்ளுகிறார்கள். அரசனும் இந்த செய்தியை கேள்விப்பட்டு தனது மனதை மாற்றிக்கொண்டு அந்த அரச நிலையிலிருந்து கீழ் இறங்கி வந்து சாக்கு உடை உடுத்திக் கொண்டு சாம்பலில் அமர்ந்தான். அவனுடைய நாட்டில் இருக்கிற எல்லோரும் நோன்பிருக்கச் செய்யும்படியான ஆணையை அவன் பிறப்பித்தான். இதன் அடிப்படையில் அந்த நினிவே மாநகர் முழுவதும் ஆண்டவரை நோக்கி நோன்பிருக்கத் தொடங்கினார்கள். அவர்களுடைய அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியம். என் அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லோரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். நம்முடைய தீய வழிகளை விட்டுவிட வேண்டும், கொடும் செயல்களை விட்டுவிட வேண்டும். ஒருவேளை இந்த செயல்களை நாம் செய்து இறைவனிடத்தில் நாம் மன்றாடினால் கடவுள் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளக்கூடும் என நம்பினார்கள், விசுவசித்தார்கள். அதை தங்களுடைய செயலில் அவர்கள் காண்பித்தார். மிக மிக முக்கியம் என் அன்பிற்குரியவர்களே, ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க அவனுடைய மகனை பற்றி எடுத்து சொல்லி, ஃபாதர், என் மகன் ரொம்ப மோசமானவன் ஃபாதர், ஒரு பெரும் குடிகாரன்,
நல்லா குடிப்பான், சம்பாதிக்கக்கூடியவன், நல்லா உழைக்கக்கூடியவன் தான். ஆனால் 5 பைசா கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க மாட்டான் ஃபாதர். உழைச்சு அவன் குடிக்கிறதுக்கே எல்லாத்தையும் செலவு செய்வான். தாறுமாறான ஒரு வாழ்க்கை. பிள்ளைங்க மேலே அக்கறை கிடையாது. பொண்டாட்டியை எப்போ பார்த்தாலும் போட்டு அடிக்கிறது, சித்திரவதை செய்கிறது. அவன் சரியே கிடையாது ஃபாதர். எத்தனையோ முறை சொல்லியாச்சு, எவ்வளவோ பேர் சொல்லியாச்சு, திருந்துற பாடு இல்லை ஃபாதர். ஆனால் இந்த வருஷம் ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு ஃபாதர். அவன் மாலை போட்டிருக்கிறான். இதுவரையும் அவன் குடிக்கல, ஒழுங்கா வேலை செய்கிறான், வீட்டுக்கு வரான், நல்லவனா நடந்துக்கிறான், பிள்ளைங்க கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறான், பொண்டாட்டி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறான் ஃபாதர். இவன் இப்படியே இந்த 40 நாள் மட்டும் இல்லை, அதுக்கு பிறகும் கூட இருக்கணும் ஃபாதர். என் பிள்ளைக்காக கொஞ்சம் வேண்டிக்குங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மன்றாடினாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, இறைவார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுது நாம் கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமோ, கடவுளிடத்தில் மன்றாடுகிறோமோ, இறைவன் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றார். இப்ப நம்மிடத்தில் அவர் விரும்புவது என்ன? மனமாற்றம். நல்லவர்களாக வாழ வேண்டும் என விரும்புகிறார், நன்மைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், இரக்கச் செயலை செய்ய வேண்டும் என விரும்புகிறார். இதுதான் கடவுள் நம்ம கிட்ட விரும்புறது. அன்போடு, அமைதியோடு, மகிழ்ச்சியோடு, ஒற்றுமையோடு, சமாதானத்தோடு, சகோதரத்துவத்தோடு வாழ்வதுதான் கடவுளுடைய விருப்பம். அப்படி நாம் நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு வாழ்கிறோம் என்றால் கடவுள் நமக்கு தர இருக்கிற தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுள் தன் மனதை மாற்றிக்கொண்டார், நினிவே மாநகரை அவர் அழிக்கவில்லை. அழிக்கல, தன்னுடைய மனதை அவர் மாற்றிக்கொள்ளுகிறார். அவருடைய கடும் சினம் தணிந்து விடுகிறது. அழிக்க வேண்டும் என்று நினைத்த அவருடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகிறது. ஏனென்றால் அந்த மக்கள் மனம் மாறினார்கள். நாமும் கூட இந்த தவக்காலத்தில் நல்ல மனமாற்றம் அடைய வேண்டும் என்பது திருச்சபையினுடைய விருப்பம், திருச்சபையினுடைய ஆவல். அதற்காக இந்த இறை வார்த்தையின் வழியாக மிக ஆழமாக நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த மனமாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இன்றைய நாளின் இறை வழிபாடு. இறைவனிடத்தில் நாம் நம்முடைய மனதை திருப்ப வேண்டும் என அழைப்பு தருகிறது நம் திரு அவை. இறைவன் நம் மன்றாட்டுக்கு, விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பதின் வழியாக இறைவனுடைய பேரருளை, இறை ஆசீர்வாதத்தை, இரக்கத்தை, மன்னிப்பை இந்த தவக்காலத்தில் மிகுதியாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் வழியாய் இறைவனுடைய சாட்சிகளாக நீங்களும் நானும் வாழ முடியும். இதை நம்புவோம், விசுவசிப்போம், ஆண்டவருடைய சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன். காணிக்கை தந்து கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்து கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, உன் அருளோடு அணைப்பாய் மாபவனே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நல்லக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருளடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோனின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் மகிழ்வுறுவார்களாக. என்னாலும் அவர்கள் அக்களிப்பார்களாக. நீர் அவர்களிடையே குடிகொள்வீர். ஜெபிப்போமாக. இறைவாவும் அருளடையாளங்களா எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி தவக்காலத்தின் சிறப்பு ஆசிரியை பெறுவோம். ஆண்டவரே, உம் மக்களை காத்தருளும். ஏனெனில் எத்தீங்கும் அவர்கள் மேல் ஆட்சி செலுத்தாதவாறும் எவ்வித இடரும் அவர்களுக்கு துன்புறுத்தாதவாறும் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் அவர்களை கனிவுடன் தூய்மையாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும்.